மந்திரவாதி மக வேப்பம்மா, நீ எங்க இங்க? உங்களை பார்க்கதான் வந்தேன். அப்பா இல்ல, யாருக்கும் வேப்பிலை அடிக்க போயிருக்காரு. உங்க அப்பனுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு வேப்பிலை அடிக்கிறது. ஊருக்குள்ள பேர அலைவானே. அதெல்லாம் இருக்கட்டும். கோபால், உங்க கூட தனியா பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தனியாவா? ஏன் கூட அப்படி என்ன பேசணும்? நீங்க ஒருத்தர் தான் எங்க அப்பா கிட்ட எனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு கேட்டீங்க. அது என்னுடைய சுபாவம். பெண்ணுன்னா பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க. நான் பேய்க்கு முந்தி இறங்கிடுவேன். எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம பார்த்தா என்னால பொறுக்க முடியாது. அப்புறம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. கோபால், அதனாலதான் எனக்கு உங்க மேல ஒரு பிரியா விழுந்துருச்சு. இல்ல விளையாட வந்தியா நீ? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஆளு இல்லைன்னா விளையாடுவியா நீ? இந்த பாரு, எங்க அக்காவோட எனக்காக காத்துட்டு இருக்கிறான். அவளுக்கு எத்தனை வயசானாலும் நான் தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன். நீ இப்படி ஒன் சைடா காதல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. என்ன மறந்து. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? முடியாது 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 முடியாது. நிச்சயமா முடியாதா? நிச்சயமா. நான் சாவ போறேன். சரி, சும்மா ஒண்ணு சாவ மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி முட்டாய் நேரம் முடிச்சுக்கிட்டு தான் சாவேன். அம்மா தாயே, இது நியாயமா? நான் உன்னை ஜாட மாடையா பாத்துருக்கிறேம்மா, இல்ல போகும்போது வரும்போது இப்படி உரைச்சி இருக்கிறேன்னா? எந்த தண்டாவும் கிடையாது. நான் பாத்துக்கிட்டே இருந்தேனே. நான் பாக்கலையே. நீங்க பாத்தா நான் என்ன பண்றேன்? என்னடா இது வம்பா இருக்கு? சரி, கட்டில ஏன் அம்மா சொன்ன மாதிரி கட்டில தள்ளுறீங்க? ஒரு பாதுகாப்புதான். எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அம்மா, யோசனை பண்ண கொஞ்சம் நேரம் கொடுமா. சரி, 2 நாள் டைம் தரேன். நல்ல முடிவா சொல்லணும். 2 நாள் டயங்கிறா, தற்கொலை கிற்கொலைங்கிற. இவளுக்கு 2 நாளைக்குள்ள செட்டப் ஆகலைன்னா நம்ம தொலைஞ்சோம். 2 நாள் டைம் கொடுத்தா அதுல 1 நாள் போயிருச்சு. இன்னும் 1 நாள்ல யார செட்டப் பண்றது? கோவிந்தா, கோவிந்தா. என்ன கோபாலு? மரியாதை எல்லாம் கொடுக்குற, வாடகை கொடுக்க போறியா? பெரிய வாடகை. ஆமா, இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. ஆமா. நாளைக்கு நீ பொசுக்குன்னு கண்ண முடிட்டேன்னா இதை யார் பேர்ல எழுதுவ? என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அட, ஒரு குழந்தை வேணாம். கண்டிப்பா வேணும். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா காலை கையை அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு பாக்குறேன். கெட்ட மாட்டேங்குது. எல்லாரும் இதே சொல்லுங்க. கல்யாணம்னு சொன்ன உடனே கால கை வலி வந்துருமே. கால கையை மட்டும் அமுக்கினா போதுமா? சமைச்சு போட்டா சாப்பிட மாட்டியா? அதுதானே முக்கியமே. இந்த பாரு, மந்திரவாதி மக வேப்பமாகிட்ட உன்னை பத்தி நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறேன். அவ பயங்கர செட்டப்ல இருக்கிறா. நீ பக்கத்துல போய் நெருப்புக்கு கிழிச்சின்னா பத்திக்கிற வேகத்துல இருக்கிறா. நிஜமாவா? நீ நேர போய் என் வீடு சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன், உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லு. நடக்கிறதே வேற. அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கோபாலு, இந்த காரியம் மட்டும் நடந்து முடிச்சிருச்சுன்னா வீட்டுல பாதி என் பேர்ல எழுதி வைக்கிறியா? வாடகையே கொடுக்க வேண்டாம், வீட்டை காலி பண்ணிடு. எதே இதாண்டா உங்களுக்கு செட்டப்பே பண்ணக்கூடாது. என்ன வேப்பம்மா, எப்படி இருக்கிற? நல்லாத்தான் இருக்கேன். அதுக்கு என்ன? அப்பா இல்ல? இல்ல, வெளியில போயிருக்காரு. அப்பா, அதனாலதான் நான் இப்ப வந்தேன். வேப்பம்மா, உனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. ஏன்? நீ மந்திரவாதி மகளா இருக்கிறதுனாலதான். எனக்கும் ஆகல. ஆனா நான் மந்திரவாதி மகன் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அது வந்துருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? என்ன தைரியம் இருந்தா என்ன பொண்ணு கேட்க வருவேன். வேப்பம்மா என்ன சொல்லுச்சு? பொண்ணு பொறுப்புள்ள பொண்ணா, குடும்ப பாங்கா, அப்பாவை கேட்டுத்தான் சொல்லுவேன்னு சொல்லிச்சு. எனக்கு கூட கேட்டுச்சு. ஒரு சத்தம். என்னடா ஒரு சைடு செவ்வழகு மாதிரி சிகப்பா இருக்குது. விடு, உனக்கு எனக்கு தான் தெரியும். இதை நான் வெளியில சொன்னா தானே மத்தவங்களுக்கு தெரியும். பாரு, இப்படியே விடக்கூடாது. கோபாலு, அவ கழுத்துல நான் எப்படியாவது தாலி கட்டி ஆகணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷனுக்கு பிள்ளைக்கெல்லாம் சமைச்சு போடுற மாதிரி நினைப்பு. அந்த நினைப்புலதான் ராத்திரியில தூக்கத்துல இருந்துச்சு நடக்கிற வியாதி வந்திருக்குது. அதனால சமையலுக்கு வேண்டிய ஜாமான், பலசரக்கு ஜாமான், பாத்திர பண்டம் எல்லாத்தையும் ரூம்ல வச்சுட்டு கதவை திறந்து வை. அவ ராத்திரியில தூக்கத்துல இருந்துச்சு வருவா, அப்படியே ரூமுக்குள்ள போவா, கதவை சாத்திரு. சாத்தின உடனே புள்ளற அப்புறம் விடிஞ்சதும் நான் கூவிடுவேன். திண்ணையில இருந்தா கூரையில இருந்தா எங்கேயோ இருந்து கூவுறேன். கூவுன உடனே கூட்டம் சேர்ந்துடும். உங்க 2 பேரையும் பார்த்ததும் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும். என்ன சொல்ற? இப்பவே பலசரக்கு கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே 2 அகத்தையும் வாங்கிக்கிறேன். கோபாலு, நீ சொன்ன மாதிரியே கடையில இருந்து எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்து பாத்திரம் பண்ண எல்லாம் வாங்கிட்டு இல்ல, பலசரக்கு சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன். இந்த பாரு, என்ன வேப்பமாக்கு இருக்க இந்த கரண்டியை வேணாலும் காட்டு. அருகாமனையை காமிச்சிடாத, ஒரு நேரம் போல இருக்காது. சரிதான் சரிதான். சரி, வேப்பம்மா கூப்பிடு. கூப்பிடவா? வேப்பம்மா, என்ன? இங்க வாய. இதெல்லாம் பாத்தியா? எல்லாம் புதுசா வந்திருக்கா மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு இதை பார்த்தாலே சமைக்கணும் போல ஆசை வருது. வரல, வரணும். அதுக்காக நான் பாடுபடுறது. இதை பாத்தியா? சோறு போகிற பாத்திரம்.
இத பாத்தியா கத்திரிக்காய் சிகப்பா இருக்குது, இங்க பாரு வாழைக்காய் பச்சை பச்சையா இருக்கு. இன்னையில இருந்து இவர் வெளியில சாப்பிடறாப்ல இல்ல, நானே சொந்தமா என் வீட்டுக்குள்ள சமைக்க போறேன். ஏ நான் சமைச்சு தரவா? எந்த பொம்பளை சமைச்சு போட்டாலும் இவர் சாப்பிட மாட்டாரு, அப்படி ஒரு விரதத்துல இருக்கான். இதையெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டு போயாச்சு. ராத்திரி 1 மணிக்கு தூக்கத்துல எழுந்துச்சு வந்து நிச்சயமா சமையல் பண்ணுவா. அந்த சமயத்துல நீ செட்டப் பண்ணிரு. ஆனா நீ கொடுத்து வச்சவ எப்படி மாமனார் மந்திரவாதி, நீ மோள அடிக்கலாம், இந்த பொண்ணு கம்பியில நடக்கும், எங்க போனாலும் நீ பொழைச்சுக்கலாம். என்னமப்பா நீ வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஐடியா மட்டும் கொடுக்கற, இவ்வளவு செலவாயிருக்குது. பாப்போம் பாரு. வேப்பம்மா உள்ள வருவா, சமையல் பாத்திரங்கள்லாம் ஆசையோடு தொட்டு பாப்பா, பின்னாடி கூடி போய் கப்பு பிடிச்சி படுக்கையில தள்ளிடுவேன். அவ்வளவுதான். நடிச்சாம 1 மணி நேரம் வேப்பம்மா போயிருப்பாரு, 2 பேரும் செட்டப் ஆயிருப்பாங்க. ரகசியம் பேசுறான் போல இருக்குது. ரத்தம் ஏண்டா சீருது சீருது, சீர தாண்டா செய்யுது, என ரத்தம் அப்படியே போட்டு அவிக்குது. இதையா இதுக்கு தானடா பேர அலைஞ்ச, உனக்கெல்லாம் செட்டப் பண்றது தப்புடா. அடே புரியாம பேசாதடா. புரிஞ்சு தாண்டா பேசுறேன். மந்திரவாதிக்குன்னு 2 பேர் இருக்கும்போது உனக்குன்னு 4 பேர் இல்லாமலா போயிருப்பாங்க. தோல் கொடுப்பான் தோலை நான் இருக்கேன்டா, தோல் தரேன்டா. ஒன்னும் கவலைப்படாத, நையாண்டி மலத்துல இருந்து பேண்டு வாத்திய வரைக்கும் ஊரே அசைச்சிடுறேன். அது வரைக்கும் நீ அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இது எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணும்? புதுசா அப்படி தாண்டா மிரளும், நீ அப்படியே போட்டு அமைக்கிரு. இதையா? ஆமாடா, உனக்கு ஒன்னொன்னு நான் உள்ள வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஐயோ அசைய முடியலடா. ஏண்டா அசைக்கிற? அப்படியே வச்சு கட்டி பிடிச்சு. அடே உள்ள பாம்போட இருக்கண்டா. ஆமா, வேப்பமா வரலையா? வேப்பமாவும் இல்ல, உப்பமாவும் இல்ல. பாதி கதவை திறந்து ஓடியாடா. சாப்பாடு உள்ள போடலடா, வெளியில போட்டிருக்கு. வெளியே பூட்டே போட்டுடா, சாவியை கூட திறந்து விடுறேன். அறிவு கிட்ட முண்டம், வெளியில பூட்டி விட்டு சாவியை நான் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ஆமா, மடைய நானும் சுத்தியல சுத்தியலங்க. ஐயோ